தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் கைத்தறி, கைவினைப் பொருட்கள் விற்பனைக்காக சென்னையில் வணிக வளாகம் அமைக்க ரூபாய் 227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் 2030க்குள் குடிசை இல்லா தமிழ்நாடு 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் 2024-25 மட்டும் 1 லட்சம் வீடுகள். ஒரு வீட்டின் மதிப்பீடு ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். 1000 மாணவர்களுக்கு குடிமைப்பணி தேர்வு பயிற்சிக்காக ரூபாய் 10 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து அவற்றிற்கு வறுமையை அகற்றிட இத்திட்டம் கொண்டு வரப்பட உள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக ராமநாதபுரம் மாவட்டம் பிரபன் வலசையில் தமிழ்நாடு ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பட்ஜெட்டில் 440 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது. இதன் மூலம் நீர் விளையாட்டு தமிழகத்தில் மேம்பாடு அடையும். ஆவின் பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்துக்காக ரூபாய் 60 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.